Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பொண்டாட்டி 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 லவ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. மிரட்டி தான் அவங்க என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சிருந்தாரு. ரெண்டாவது, இது குழந்தை என்னோட குழந்தையான எனக்கு சந்தேகமா இருக்கு. பட்டி ரங்கராஜ் சொன்னாரு, வெளியில ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வச்சுட்டே நான் சொல்றேன், ஜாய் மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது. என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்றேன் மேடம், ஜாயை மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது, நான் ஜாயை மிஸ் பண்றேன். அப்போ அந்த ரங்கராஜ் யாரு? டோட்டலாக அவர் ஏன் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. உள்ள ஒன்று வெளியில் ஒன்று பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சாம்பிளாக சில விஷயத்த காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. சட்டத்தையே ஒரு வகையில் மீறின மாதிரி மறுத்து தன்னுடைய அறிக்கை கொடுத்த மாதிரி இருக்கலாம். மிரட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் ஒருத்தவங்களுமே வந்துட்டு மிரட்டுறாங்க, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இதுலேருந்தே நம்ம லூப் எடுக்கலாம். ஆக்சுவலி பிடிக்காத யாரும் இப்படி ஃபோட்டோக்கு எங்கேயும் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸா இவரோட கன்சென்ட் இல்லாமல் யாராவது அவரோட லெட்டர் ஹெட்ல ஏதாவது மேட்டர் போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் அகைன் அன் அஃபென்ஸ். அதுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணலாமே. அப்போ அவர் சைலண்டாக இருக்காரு அப்படின்னா இது நமக்கு என்ன யோசிக்க தோணுது? அவர் தான் இதை அப்போ ஏன் மற்ற இடத்துல அவர் என்கொயரி அட்டன் பண்ணும்போது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் விமென்ஸ் கமிஷனுக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் கல்யாணம் ஆனது. அவங்களோட கன்சர்ன்ட்டோட தான் திருமணம் ஆச்சு. என்னுடைய மாமியார் வந்து என்னோட தாலிக்கு குங்குமம்லாம் வச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்கும் போது நிஜமா இது எப்படி பாக்குறதுன்றது தான் இப்போ விஷயமாவே இருக்கு. உங்களுக்கு கேட்டு தான் கல்யாணம் பண்ணாரு, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. 2 இயர்ஸா இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்போ ஒரு கோர்ட்டோ இல்லை எந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனோ லைக் எந்த ஒரு கமிஷனோ சிம்பிளி ஒரு ரிப்போர்ட்டை எழுத மாட்டாங்க. பார்ட்டி 1 என்ன சொன்னாங்க, பார்ட்டி 2 என்ன சொன்னாங்க, இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இது நாங்கள் ரிப்போர்ட்டாக. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரீஸ் மூலமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய கேஸ் சார்ந்த ரீசெண்ட் அப்டேட்ஸை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், நம்ம நேற்று தான் பேசியிருந்தோம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து இது என்னுடைய குழந்தை தான், நான் ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் செய்து கொண்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். ஓகே, இப்போவாது ஒத்துக்கிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு இருந்தபோது நேற்று ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னை வந்து ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் மிரட்டி திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறதையும், நான் மகளிர் ஆணையத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லலை, இன்கேஸ் இது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், அதில் என் குழந்தை தான் அப்படிங்கிறது வந்து உறுதியாச்சுன்னா நான் அந்த குழந்தைய காலை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ், நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஐ திங்க் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம மகளிர் ஆணையம் கொடுத்த ஒரு அறிக்கைக்கு அப்புறம், ஏன்னா அவங்களே வந்து அவங்க எந்த டேட்டில் வந்து அப்பியர் ஆனாங்க, தட் இஸ் லைக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து 13th ஃபஸ்ட்டு மாதம்பட்டி வரவழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 16-28 அவர் அப்பியர் ஆனார். 31st வரதா இருந்து அன்றைக்கி தான் குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் அவங்க வந்து நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணதாக இருக்கட்டும், ஏன் அது வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். பேசிட்டு இல்லை, விமென்ஸ் கமிஷன் சொன்னதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை இது மேலும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எந்தவித அவசியமும் இருக்காது. ஏன்னா ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை ஒத்துக்கலனா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். பட் இவர் வந்து இல்லை, என்னோட குழந்தை தான், நான் தான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஓகே, அதனால நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவசியம் இருக்காதுன்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஜாய் அவங்களும் அவங்க இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இவர் ஒத்துக்கிட்டாரு. மகளிர் ஆணையம் வந்து இன்னும் வந்து அவர் பண்ண விஷயத்துக்கு வந்து நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நேற்று நம்ம பேசியிருந்தோம். பட் உடனே பார்த்தா அந்தர்பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக இது வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம நேற்று அதை பேசியிருந்தோம். இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உள்ளே எப்படி ஒத்துக்கிட்டாருன்றதே எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. பட் அதை தாண்டி இவ்வளோ நாள் போராடின ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஓகே ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஸ்டபர்னாக நின்று போராடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்த நிலையில் சடனாக பார்த்தோன்னா ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது பெருசாக. என்னென்னா, அண்டர் ஃப்ரீ வில் இந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஃபோர்ஸ் பண்ணி புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாத்தையும்
ஆன்லைனில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அவங்க என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டை அங்கே வச்சுருந்தாரு. ரெண்டாவது, இது குழந்தை என்னோட குழந்தையான எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே, ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணப்பட்டால் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும், மூணாவது பணத்துக்காக தான் ஜாய் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னும் அவர் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, முற்றிலுமாக ஜாய் அவங்க சொன்ன விஷயத்தையும் போட்ட போஸ்டையும் மகளிர் ஆணையம் சொன்ன விஷயத்தையும் முற்றிலுமாக அவர் மறுத்து, நான் அந்த மாதிரி எந்தவித அக்செப்டன்ஸும் எந்தவித கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டும் நான் மகளிர் ஆணையத்தில் கொடுக்கல, இதை நான் எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு அப்பீல் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு இருக்கும்போது உடனே அடுத்த கட்ட அப்டேட் என்னென்னா, ஜாய் அவங்க வந்து 4 o'clock ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க, ஒரு லைவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லைவில் அகெயின் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ உடம்பு கஷ்டத்தோட முடியாமல், தட் டு சிசேரியன் சி செக்ஷன் வேறு. அண்ட் ஆல்சோ குழந்தை வந்து என்ஐசியூவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த லைவ்ல பதிவு செய்ய சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நவம்பர் லாஸ்ட் வீக் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல தான் டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. குழந்தை வந்து லைக் இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து குழந்தை பிறந்துட்டதுனால குழந்தை என்ஐசியூவில் வச்சுட்ருக்காங்க. குழந்தை துடிச்சிட்டு இருக்கு, என்னையே குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, 10 minutes ஒன்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க, அவருக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க சில பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. என்னென்னா, என்கொயரி உள்ளே வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னார், வெளியில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வச்சுட்டே நான் சொல்கிறேன், ஜாய் மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது. ஆமாம், நான் லவ் பண்ணி தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை என்னோடது தான், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணார். உள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே அவரால் எப்படி வந்து மாற்றி பேச முடியும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவமதிக்கிற விதத்தில் அவரால் எப்படி மாற்றி பேச முடியும் அப்படின்னு ஒன்றும். இன்னொன்று, மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க அறிக்கையில் வந்து அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், என்னன்னா, நான் எதையும் அக்செப்டும் பண்ணலன்னு சொல்லியிருந்தார். அவங்க வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸாக 1.5 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. கூடவே வந்து அவங்களுடைய காருக்கு வந்து மந்த்லி 1.25 lakhs வந்து இஎம்ஐயும் கட்ட சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே நான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி அவர் வந்து அறிக்கையிலையும் கொடுத்துருப்பாரு. பட் இவங்க வெளியில் வந்து ஜாய் அவங்க சொல்லும் போது வந்து இது டோட்டலாக அவர் ஏன் இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. உள்ள ஒன்று வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சாம்பிளாக சில விஷயத்த காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த சாட் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஃபைண்ட் அஸ் லைக் சோல்மேட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அதில் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. கூடவே வந்துட்டு சொன்ன மாதிரி லவ் யூ பொண்டாட்டின்னும் போது அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க, ஹபீனா ரங்கராஜ் அப்படி தான் சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஜூம் பண்ணி காமிச்சிட்டு அந்த சாட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னன்னா, இது 1-2 சாட்டு தான் அப்படி, ஐ மீன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான், சாம்பிள் தான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல. ஏன்னா இன்னும் எவிடன்சஸ் இருக்குது அந்த இடத்துல. என்னதான் கேஸ் போட்டு கோர்ட்டாக அலைய விட்டுட்டு இருக்காரு, டிஃபமேஷன் கேஸாக இருக்கட்டும், சிவில் சூட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டு அவர் அலைய விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. பேசிட்டு திரும்ப அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு ஃபுல்லாக வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ணி போட்டிருப்பாங்க, டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஜாய் அவங்க கேட்ட ஒரே கேள்வி தான், நேற்று நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களோட மனசு என்னங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த விஷயம். இவர் சொன்னார் இல்லையா, மிரட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். இப்பயும் அதை ஐ திங்க் திரும்ப வந்து நம்ம அதை ரிமைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. யார் ஒருத்தவங்களுமே வந்துட்டு மிரட்டுறாங்க, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இதுலேருந்தே நம்ம லூப் எடுக்கலாம். ஆக்சுவலி அவர் சொன்ன விஷயத்துல இருந்து எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் டவுட் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ மிரட்டுறாங்க, மிரட்ட போறாங்கிற தெரிஞ்சா நீங்க ஃபர்ஸ்ட் ஏன் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நீங்க அவங்க கூட எடுக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி, அதுதான் தின் லைன். நேற்று கமெண்ட்ஸ்லேயே ஐ திங்க் நிறைய பேர் சொன்ன, நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் மேரேஜ் தான் நம்ம திரும்ப அதுதான் சொல்கிறோம். இது பேசுனதை ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தா புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செகண்ட் மேரேஜை பிளைண்டாக சப்போர்ட் பண்ணலை. ஒரு வேளை முதல் வைஃபையும் அவர் வந்துட்டு ஒரு வச்சு ஏமாற்றி இருந்தால் அவங்களும் விக்டிம் இவங்களும் விக்டிம் தான் நம்ம பேசியிருந்தோம். ஓகே, அட் த சேம் டைம் தேர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் அடல்ட்ரி அண்ட் பைகாமி. ஓகே, இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது திருமணத்தை தாண்டிய உறவாக மட்டும் இருந்தால், தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக மட்டும் இருந்தால் அது அடல்ட்ரி. ஓகே, பட் கல்யாணமே ஆயிருந்தால் அது பைகாமி. ஒரு திருமண உறவு வேலிட்ல இருக்கும் போது இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது வித்தவுட் கெட்டிங் டிவோர்ஸ் ஆர் வித்தவுட் கெட்டிங் கன்சென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வைஃப். ஓகே, இதுல மாதம்பட்டி என்ன பண்ணாருன்றது தான் இப்போ விஷயம். ஏன்னா இவங்க சொல்றாங்க, ஜாய் அவங்க சொல்றாங்க, இல்லை ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லி என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் ஏமாற்றப்பட்டனே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் ஆனா இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல மிரட்டி தான் பண்ணாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எந்த பர்சனாக இருந்தாலும் தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஜாய் அவங்களும் இன்சிஸ்ட் பண்ணி ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. சரிங்க, அவருக்கு பிடிக்கல, நான் மிரட்டி இது பண்ணேன், எல்லாமே பண்ணேன்,
போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லையா ஒரு கால் பண்ணியிருக்கலாமே உட்காந்த இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம நிறைய இது டைம் வந்து ஒரு விமனுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஒரு காமன் ஒரு க்ரைம் ஒரு அஃபென்சஸ் நடக்கும்போது நம்ம பேசியிருக்கோம். உங்களால் அங்கேருந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியலையா, நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியம் இல்லை, கண்ட்ரோல் ரூம் 100 கால் பண்ணலாமே. கால் பண்ணால் உங்களுக்கான அடுத்த சொல்யூஷன்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். ஒன்று, ஏன்னா அவரே வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு நிறைய டேக் நிறைய லூப் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது, பிடிக்காத யாரும் இப்படி ஃபோட்டோக்கு எங்கேயும் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்த மாதிரி இல்லை. அந்த மேரேஜ் ஃபோட்டோ கூட பாருங்களேன், ரொம்ப ப்ராப்பராக நடந்த ஒரு மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி கோவிலை வச்சு கட்டினது ஒரு ப்ராப்பர் மேரேஜோட ஒரு ஃபீல் தான் கொடுக்குது நமக்கு அதை பார்க்கும்போது. ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் டேஸ் லைக் பர்த்டே இல்லைனா வந்து ஒரு ஆனிவர்சரி எல்லாமே என்னென்னா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவரோட பர்த்டே அவர் யார் கூட செலிப்ரேட் பண்ணதா வீடியோ ஜாய் போட்டிருந்தாங்க. ஈவன் வந்து முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. நிறைய அவங்க சொல்றாங்க இது பேசும்போது, இதெல்லாம் 1-2 தாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட அவ்வளோ சாட்ஸ் இருக்கு, அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து ஐ திங்க் ஓய் பொண்டாட்டி வெர்ஷன் 2 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில தான் அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு. மேபி அது நேர்களும் பார்த்துருப்பாங்க அப்படின்னா அந்த விஷயம் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப அந்த வீடியோவை நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப நார்மலைஸ் பண்ண அந்த விஷயமே ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்த நிலையில் இன்னைக்கு 2வது வீடியோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷன்ஸ் தெரியுது. ரியலாகவே ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் அதுலேயும் சில பேர் என்னால் கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது ஏயா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இன்னொன்று அவர் எங்கேயுமே அந்த வீடியோவில் ஜாயின்ற வேர்டை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணலனாலும் இவங்க எவிடன்ஸாக சப்மிட் பண்ண போகிறாங்கல்ல, அவர் இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா, அதை இவங்க வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஏன்னா சாட் ஹிஸ்ட்ரி சப்மிட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவர் அனுப்புனது வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆனது எல்லாமே அதில் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு பர்சன் வந்து சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பகிரங்கமாக எல்லாத்தையும் போடுறாங்க அப்படின்னா நம்ம திரும்ப சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பெண்ணும் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக போராடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருந்தார் அறிக்கையில் அப்படின்னா, இவங்க வந்து பணத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி, பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அவர் கூட வாழணும்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஜாய் அவர்கள் நேற்று போட்டிருந்த அந்த லைவ்லவே மென்ஷன் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, இவ்வளோ வசதியாக இருக்கார் அப்படிங்கிறத தாண்டி இதுவரை அவர் எனக்கு எந்த ஷேரும் கொடுக்கல, எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் அவர் என் கூட ஷேர் பண்ணல, ஈவன் அவருக்கு நான் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறேன், பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. இன்னொன்று நான் 2 கார்டு, அதாவது பலீனாவும் ஆடியும் வச்சிருந்தேன், 2த்தையும் சேல் பண்ணிட்டு தான் இந்த காரை வாங்கு, உன் புருஷன் வந்துட்டு நான் வந்துட்டு இஎம்ஐ கட்ட மாட்டேனா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி இவ்வளோ அவங்க ஒரு வேர்டும் அவர் கொடுத்த அறிக்கைக்கு ரிப்ளையாக கொடுக்குறது எல்லாமே பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பர்சன் வந்து ஒரு வார்த்தையை விட முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த மந்த்லி மெயின்டெனன்ஸில் அவங்க கேட்டிருந்தது வீட்டு வாடகை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு காசு தான் முக்கியம் நினச்சிருந்தா அவர்கிட்ட சொந்த வீடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், 2-3 கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், இல்லைனா லைக் அவங்க ஆல்ரெடி வந்து காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க, எனக்கு ஒரு பொட்டிக் வச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், என்ன வேணா அவங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னவா இருக்குன்னா, என் கூட வாழணும், எனக்கு பொண்டாட்டியாக ஏற்றுக்கணும், என் குழந்தை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு பர்சன் வந்து இவ்வளோ தூரம் போராடுறாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா அதர் சைட்லேருந்து அது கிடைக்காம அவங்களால பண்ண முடியுமா? கிடச்சிருக்குல்ல ஒரு டைமில் அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், நீ தான் எனக்கு எல்லாமே, மற்றவங்களாம் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஊட்டி அது அவங்க மனசில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இல்லைங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஏமாற்றப்பட்டானே உணர்ந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம திரும்ப சொல்கிறது சிவில் நேச்சரும் இன்வால்வ் ஆயிருக்கு, கிரிமினல் நேச்சரும் இன்வால்வ் ஆயிருக்கு. இஃப் இன்கேஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் தப்பு பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அபார்ஷன் அகெயின் அது வந்து ஒரு சிசுவை கொலை பண்ணுற மாதிரி தானே. அதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது, இவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அது பண்ணியிருந்தாருன்னா இட் இஸ் அ பிக் அஃபென்ஸ் அகெயின். ஏன்னா நம்ம அபார்ட் பண்ணுறது கன்சென்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தாங்கன்னா அது அகெயின். இன்னொன்று மறைச்சு ஒரு வேலை ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு சொல்லி மறைச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா. ஏன்னா திரும்ப நிறைய பேர் வந்து ஜாயை நோக்கி வந்து கேள்விகள் வைக்கிறாங்க, அது எப்படி தெரியாமல் நீ போனியா வந்தியான்னு. இங்கே நிறைய பேர் அந்த எமோஷனல் விஷயத்தில் தான் நிறைய விமன் போய் சிக்கிக்கிறாங்க, சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்பி அதுக்குள்ளே போகிறது. அட் த சேம் டைம் ஸ்ருதி அவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல எல்லாமே தெரியாமல் ஏன்னா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இது வந்து திஸ் இஸ் அ ட்ரையாங்குலர் திங் ஆக்சுவலி. ஓகே, ஒன்று வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு எல்லாமே தெரிஞ்சு இவங்க வந்து உள்ளே போனாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று ஸ்ருதி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களும் ஒரு சைடு விக்டிமாக இருந்திருக்காங்களான்றது தெரியலையா அப்படிங்கிறது. 3வது வந்து மாதம்பட்டி அவங்க வந்துட்டு 2 பேரையும் அட் அ டைம் ஏமாத்திட்டு இருக்காங்களா,
ஏமாத்திட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ட்ரையாங்குலர். இதில் எதுன்றது ப்ரூவ் ஆகும் போது தான் அதுக்கான கான்சிக்வன்சஸ் நமக்கு என்னன்னு தெரிய வரும். கண்டிப்பா மேம். இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மகளிர் ஆணையத்தில் வந்து ஜாய் கிறிசெல்டா வச்சிருந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து வெளியில வந்து அறிக்கை இப்படி வருது, உள்ள ஒன்று பேசுறாரு வெளியில ஒன்று பேசுறாரு அப்படின்னா இவருக்கு பின்னாடி வேற யாராவது வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருதுல்ல மேம். இங்க அந்த விஷயம் இருக்கு. ஏன் இவருக்கு பின்னாடி வேற யாராவது வேலை செய்யறாங்களா அப்படின்னும் போது அது வந்து ஒரு காமன் மேன் கிட்ட இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி சொன்னாருன்ற வேர்ட் நமக்கு வரலையே. அவரோட லெட்டர்ல தானே வந்திருக்கு. அவரோட போஸ்ட் ஐ திங்க் ஸ்ருதி அவங்க பேஜ்லயும் அது போஸ்டா இருந்தது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பேஜ்லயும் போஸ்டா இருந்தது. வித்தவுட் அ கன்சென்ட் ஆஃப் அ பர்சன் இது எப்படி நடக்கும்? அகைன் இதுவும் இட் இஸ் அன் அஃபென்ஸ். இவரோட கன்சென்ட் இல்லாம யாராவது அவரோட லெட்டர்ல ஏதாவது மேட்டர் போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் அகைன் அன் அஃபென்ஸ். அதுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணலாமே. அப்போ அவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னா இது நமக்கு என்ன யோசிக்க தோணுது? அவர் தான் இதை சொன்னாரோ, அவர் தான் இந்த அறிக்கையை கொடுத்தாரோ நமக்கு யோசிக்க தோணுது இல்லையா? ஏன்னா சைலன்ஸ் இஸ் அகைன் அன் அக்செப்டன்ஸ். ஓகே, அதுதான் விஷயம். நம்ம வந்து ஒரு காமன் வேர்டிங்ஸாக சொல்லணும்னா அதுதான் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட இந்த இடத்துல. ஸோ அப்படி வந்திருக்கா அந்த பர்சன் இமீடியட்டாக என்ன பண்ண ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஐயோ அது என் பேஜ்லேருந்து வரல, சம்மன் இஸ் லைக் மிஸ்ஹேண்ட்லிங் மை பேஜ், மிஸ்யூசிங் மை நேம்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த இடத்துல. அந்த மாதிரி எதுவுமே அவர் சைட்லேருந்து வரவே இல்லையே இப்போ வரைக்குமே. இப்போ வரல நம்ம என்ன நினைக்க தோணுது? ஏன்னா அவர் அங்கே சொல்லியிருந்த விஷயமே என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு சிடபிள்யூசியில் வந்துட்டு சொல்லிட்டேன், என்னோட சைடு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன், அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் மற்ற இடத்துல அவர் என்கொயரி அட்டன் பண்ணும்போது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் விமென்ஸ் கமிஷனுக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ஏன்னா ஜாய் அவங்களும் இன்னும் அந்த ரூமில் நடந்ததெல்லாம் வந்து எல்லாமே வெளியில் சொல்லலைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. 2-3 விஷயத்தை தான் வெளில சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோர்ட்டோ இல்லை எந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனோ லைக் எந்த ஒரு கமிஷனோ சிம்பிளி ஒரு ரிப்போர்ட்டை எழுத மாட்டாங்க. லைக் பார்ட்டி 1 என்ன சொன்னாங்க, பார்ட்டி 2 என்ன சொன்னாங்க, இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இது நாங்கள் ரிப்போர்ட்டாக ஃபைண்டிங்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதனால் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், இதனால் இந்த ஜட்மெண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் அது எல்லாருமே ஆர்டர் காப்பி எடுத்து பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு, இதனால் இந்த ஜட்மெண்ட்டை வந்து நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், இந்த ஆர்டரை நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி தான் இருக்கும். ரிப்போர்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட்டு ஒரு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறாங்கன்னு என்ன இருக்கும், எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டு ஃபைனலாக போலீஸ் அதை எழுதி இதான் ஃபைல் ரிப்போர்ட்டுன்னு முடிப்பாங்க. அதே மாதிரி தான் கமிஷனும் அந்த இடத்துல 2 பார்ட்டியும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, 2 பார்ட்டி வந்து என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் அதை சைன் வாங்குவாங்களே. பெட்டிஷனர் கம்ப்ளைனன்ட் கிட்டையும் தட் இஸ் ரெஸ்பாண்டன்ட் கிட்டையும் இந்த இடத்துல வந்துட்டு சைன் வாங்குவாங்க கண்டிப்பாக. மனுதாரர் எதிர் மனுதாரர் வரும்போது இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் தட் இஸ் லைக் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த கமிஷன் ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லி இதை இவங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்களே கடைசியில். இவ்வளோ இருந்தும் ஏன் அவர் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படிங்கிறது பெரிய கொஷன் மார்க்காக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக மேம். இப்போ வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சைடும் ஜாய் கிறிசெல்டா சைடும் பேசணும். இப்போ வந்து ஸ்ருதி அவர்களுடைய பக்கம், ஏன்னா அவங்களுமே இந்த விஷயத்த வந்து அவங்களோட ஸ்டோரியிலையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களும் இதில் ஃபுல்லாக, அதாவது அன்றைக்கி அவர் கூட வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்ருதி ஃபுல்லாக ஏதோ ஒரு போஸ்ட், ஏதோ ஒன்று இது வேர்டிங்ஸு கேப்ஷன்ஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மேம் ஒரு பக்கம் வந்து ஜாய் அவர்கள் ஸ்ருதி மேலே வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, 2 வருஷமா அவர் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, உங்களோட நாலேஜோட தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவர் வந்து என் கூட வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு புதுசாக ஜாய் இதை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் கல்யாணம் ஆனது, அவங்களோட கன்சர்ன்டோட தான் திருமணம் ஆச்சு, என்னுடைய மாமியார் வந்து என்னோட தாலிக்கு குங்குமம்லாம் வச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்கும் போது இந்த இடம் ஒரு புரியாத புதிர். நிஜமா இது எப்படி பார்க்கறதுன்றது தான் இப்போ விஷயமாவே இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவங்க நேற்று அந்த புதுசாக அந்த வார்த்தையை நானுமே கவனிச்சு அவங்க சொல்லும் போது ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணாரு, இப்போ என்ன ஆச்சு, ஏன் ஃபேமிலி என்ன இது பண்ணுறாங்களா, யாரால் இப்படி பண்ணுறாரு, அப்படி ஏன் அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகி அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அகெயின் மாதம்பட்டி இதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ருதி அவங்க ஸ்டாண்டே இதில் நமக்கு என்னன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள எந்த விதத்துலையும் வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லணும் வைக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் நோ ஒன் ஆக்சுவலி. ஓகே, பட் ஆஸ் அ டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்ருதி அவர்களோட விஷயமும் இருக்குது. நிஜமாவே அதான் நான் சொன்னேன், அவங்களும் விக்டிமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ நிறைய காமன் நோட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் போகும்போது கேட்டகரிஸ் ஆஃப் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு விஷயம் தெரிய வரப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக கூட போய் நிற்கிறது. ஓகே, இல்லைனா சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிட்டு வந்து சரண்டர் ஆகும் போது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற விமன் கேட்டகரிஸும் இருக்காங்க. இன்னொன்று தன்னுடைய குழந்தைங்களுக்காக யோசிச்சு அமைதியாக எந்த வித ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் சைலண்டாக போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை பிளைண்டாக ஹஸ்பண்ட் கூட நிற்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க ஏன் எதனால் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது
நம்மளால வந்துட்டு, ஏன்னா அது கன்சர்ன் பர்சன் சொன்னா மட்டும்தான் நமக்கு விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ அதனால நம்மளால அதை வந்து ஸ்டாண்டே எடுக்க முடியல இப்போ. கண்டிப்பா மேம். இப்போ வந்து மகளிர் ஆணையம் சொன்ன ஒரு விஷயத்தையே வந்து இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறத மறுத்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ள டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் அவருடைய அறிக்கையில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என்னுடைய குழந்தைன்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது இது சட்டத்தையே ஒரு வகையில் மீறின மாதிரி மறுத்து தன்னுடைய அறிக்கை கொடுத்த மாதிரி இருக்கலாம். இதுக்கு சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கை? ஏன்னா நேற்று ஜாய் கிறிஸ்டல் அவங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. உள்ள நான் தான் 4 வாட்டி இன்சிஸ்ட் பண்ணேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணப்போ இல்லை எனக்கு தெரியும் என் குழந்தை தான் சொல்லி உள்ள சொன்னாரு, அதெல்லாம் வேற வெளியில வந்து ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் அவசியமா இருந்தால் ஓகே நான் வந்துட்டு அப்போ ப்ரூவ் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி என்னன்னா மிஸ்லீடிங் ஃபேக்ட் தான். ஓகே, ஏன்னா டோட்டலாக வந்து உள்ள ஒன்று சொல்லிட்டு வெளியே வந்து ஒன்று சொல்றது வந்து ஒரு விஷயத்தையே மிஸ்லீட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ அவர் இதில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காரு, நான் கோர்ட்டை நாடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இவர் இதெல்லாம் இல்லைன்னு மறுத்தாருன்னா உள்ள விமென்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அங்கே இருக்க போகுது இல்லை? கண்டிப்பா இல்லைங்க, இவர் இதெல்லாம் சொன்னார். ஏன்னா விமென்ஸ் கமிஷன் வந்து ஒரு விஷயத்தை இந்த மாதிரி அறிக்கைன்னு கொடுக்குறாங்கன்னா இல்லாத விஷயத்தை அவங்களால எப்படி அறிக்கையை கொடுக்க முடியும்? தட் டு அன் அத்தாரிட்டி. அவங்க வந்து ஒரு காமன் பர்சனு இன்ஸ்டாவில் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதோ லைக் ஃபேஸ்புக்லேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஒரு கிடையாது. அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் அப்படின்னும் போது அவங்க என்ன நடந்ததோ அதை தான் அறிக்கையாக வெளியில் கொடுக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும் போது அப்படி கொடுத்த அறிக்கையை இவர் ஏன் மாற்றி சொல்கிறாரு, எதனால் மாற்றி சொல்கிறாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் இதுவும் அவரோட லைக் ஒரு கான்சிக்வன்சஸில் ஆடடப்பாக தான் ஆகும் அந்த லிஸ்ட்டில். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து மேம் இப்போ இந்த கேஸ் பற்றி பேசும்போது குழந்தை வந்து என்ஐசியூவில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜனால தான் எனக்கு வந்து குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியாக வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பொழுது இதுக்கும் ஏதாவது சட்டப்படி ஏதாவது செக்ஷன்ஸ் இருக்கா மேம்? சட்டப்படி செக்ஷன்ஸ் இல்லை. குழந்தை பிறந்துருச்சு முன்னாடியே ஓகே. நேற்று விமென்ஸ் கமிஷனும் ஒரு விஷயத்தை அறிக்கையில் சொன்னதாகவும் இருக்குது. என்னன்னா அதாவது அவங்க சிவில் சூட் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மெயின்டெனன்ஸ்க்காக, மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்காக. அது வந்து சிவில் சூட். அது நடக்கிற வரைக்கும் இந்த குழந்தைய பராமரிக்கிறத நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல அப்படி இருக்கும் போது இவங்க ஆல்ரெடி வந்து இன்னும் ஒரு பக்கம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மல் டெலிவரி, செகண்ட் பேபி சிசேரியன் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல மென்டலாக அவங்க வந்து மென்டலி எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருக்கு இல்லை? தட் இஸ் மென்டல் ஹர்ட்டும் ஈவன் இட் கவுண்ட்ஸ். ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம பார்க்கும்போதே காமன் ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா ஈவன் லைக் எமோஷ்னல் வயலன்ஸும் உள்ளே இருக்குது, அப்யூஸும் உள்ளே இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்த்தி தான் ஒரு லைக் விஷயம் ஃபார்ம் பண்ணி தான் அதுக்கான ஒருவேளை ப்ரூவ் பண்ணப்பட்டால் அகெயின் அவர் பண்ண சில விஷயங்களும் கிரிமினல் ஆக்ஷனுக்கு கீழே வரும் இல்லையா? ஸோ அது கூட இதுவும் இன்க்ளூட் ஆகும் இந்த இடத்துல. பட் ஆனால் நல்ல வேலை குழந்தை இஸ் லைக் சேஃப் இது வரைக்கும் இல்லையா? ஏன்னா அது லைக் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விஷயமும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஸ்டில் வந்துட்டு அந்த குழந்தையும் வந்து இதில் சஃபரிங்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கு, இவங்களும் ஒரு பக்கம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பட் எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தூரம் போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா அவங்க பேசும்பொழுது அந்த லைவ்லையுமே அவங்க பேசும்பொழுது சொல்கிறாங்க அந்த குழந்தை என்ஐசியூவில் இருக்குது, ரொம்ப கேஷுவலாக ஈவெண்ட்ஸ்க்கு போகிறீங்க, ரொம்ப கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தையினுடைய கண்ணீரும் அந்த குழந்தையினுடைய சாபமும் உங்களை சும்மாவே விடாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு லைவ்ல 4-5 தடவைக்கு மேலே பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும். ஏன்னா நம்ம காமனாகவே யோசிக்கலாமே, யாராவது ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆனாலே ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னன்னா எதுக்கும் வரி பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, உங்களே எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க, எங்கேஜிங்காக நல்ல விஷயத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா ஏதாவது ஒன்று அழுதா கூட எலுமா புள்ள தச்சு பொண்ணு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படிங்கிற விஷயம் தானே வரும். அது வந்து ஒரு உயிரில் 2 உயிர் அப்படிங்கிறது தானே விஷயம். ஏன்னா அங்கேயுமே அவங்க சொல்கிற விஷயம் ஆல்ரெடி 3 வாட்டி நான் அபார்ஷன் பண்ணிட்டேன், 4வது வாட்டி அப்படின்னும் போது உயிருக்கே ஆபத்தாயிரும்னும் போது தான் இந்த குழந்தைய வந்து நான் அப்போ எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் அதுலேயுமே இருக்கு இல்லையா? ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு பார்த்து நடமா பார்த்து உட்காரமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க எத்தனை இடத்துக்கு ஏறி அலைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னா எங்கிட்ட திரும்ப அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது, எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யார்கிட்ட என்னென்ன பணம் கொடுத்து என்னென்ன எவ்வளோ இடத்துல என்னை பற்றி அவதூறு பேச சொல்லியிருக்காருன்ற ரெக்கார்ட்ஸ் முதற்கொண்டு இருக்கு. நேற்று நிறைய விஷயத்த புதுசாக சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்படிலாம் ஒருத்தவங்க ஓப்பனாக உட்காந்து பகிரங்கமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இருக்கு இல்லையா? ஏன்னா அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது இது எல்லாமே எப்படின்னா மேபி அவர் தப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பை மறைக்க ஒன்று மறைக்க இன்னொன்னும் போது அது லைக் பஞ்ச் ஆஃப் பேக் ஆஃப் ஒரு விஷயம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த பர்சன் மேலே இருக்க ஒரு அக்வசிஷன்ஸ் அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன ஆகுனா அதிகமாயிட்டே தான் போகும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து தப்பான விஷயம் தானே. ஏன்னா இவர் போட்டார்ல டெஃபமேஷன் சூட்டு, என்னை பற்றி அவதூறு பரப்புறாங்க பேசுறாங்க, இருக்க விஷயத்தையும் இவங்க பேசினாங்க, இல்லாத ஒரு விஷயத்தையும் உங்களை பற்றி பேச வச்சாருன்னா அதை திரும்ப இவர் ஃபேஸ் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பாக அது நிரூபிக்கப்பட்டால் அதுவும் இங்கே ஆட் ஆகும்.
மேம் இந்த கேஸோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் வரையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து இந்த கேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் மேம். நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.